அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 50வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோசுவா அதிகாரம் 5 முதல் 8 வரை. அதிகாரம் 5இல் யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு விருத்த சேதனம் கொடுக்கிறார். அதிகாரம் 6இல் எரிகோ நகரை மக்கள் கைப்பற்றுகின்றனர். இஸ்ரேல் மக்கள் 6 நாள்கள் எரிகோவை சுற்றி வந்தனர். 7ஆம் நாளோ 7 முறை எரிகோவை சுற்றி வந்தனர். 7ஆம் முறை சுற்றி வந்தவுடன் மக்கள் எரிகோ நகருக்குள் சென்று அதை கைப்பற்றினர். ராகாபும் அவளுடைய குடும்பத்தார் மற்றும் காப்பாற்றப்பட்டனர். அதிகாரம் 7இல் மக்கள் கைப்பற்றி இந்த நகரிலிருந்து வெள்ளியையோ பொன்னையோ எடுத்து தங்களுக்கென சொந்தமாக்கி கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் யூதா குலத்தை சேர்ந்த ஆக்கான் என்பவர் அதை மீறி தனக்கென்று மேலாடையும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து கொண்டார். அது ஆண்டவருக்கு தெரிய வந்தது. ஆண்டவர் அவர் மீது சினங்கொண்டு அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் தண்டிக்கிறார். அதிகாரம் 8இல் இஸ்ரேல் மக்கள் ஆயி நகரை கைப்பற்றுகின்றனர். ஏபால் மலையில் ஆண்டவருக்கென்று பலிபீடம் எழுப்பி அங்கே ஆண்டவருடைய திருச்சட்டம் வாசிக்கப்படுகின்றது. யோசுவா அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். யோசுவா அதிகாரம் 5. மேலே யோர்தானில் இருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகில் இருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்ற செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன. இஸ்ரேலர் முன் அவர்கள் மனம் தளர்ந்தனர். கில்காலில் விருத்த சேதனம். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம், கற்களால் கத்திகள் செய்து கொள், இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார். அவ்வாறு யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார். கிபெயத்து காரலோத் என்னும் இடத்தில் அவர் இஸ்ரேலருக்கு விருத்த சேதனம் செய்தார். விருத்த சேதனம் செய்ததன் காரணம், எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லோரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்துவிட்டனர். வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர். எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலை நிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் அழியும் வரை இஸ்ரேலர் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையருக்கு உறுதியளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார். அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார். ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எல்லா மக்களும் விருத்த சேதனம் செய்ய பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். யோசுவா கண்ட காட்சி. அச்சமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார். அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ ஒரு ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார். கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார். யோசுவா அவரிடம் சென்று, நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார். அவரோ, இல்லை, நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம், என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார். ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம், உன் காலணியை உன் காலில் இருந்து அகற்று, ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார். யோசுவாவும் அப்படியே செய்தார். யோசுவா அதிகாரம் 6. எரிகோவை கைப்பற்றல். இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது. ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. கடவுள் யோசுவாவிடம், பார், எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்து கொண்டு அதை ஒரு முறை சுற்றி வாருங்கள். இவ்வாறு 6 நாள்கள் செய்யுங்கள். 7 குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காலங்களை பேழைக்கு முன் ஏந்தி செல்லட்டும். 7ஆம் நாளில் நீங்கள் நகரை 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது குருக்கள் எக்காலங்களை முழங்கட்டும்.
அவர்களுடைய எக்காலத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும். உடனே மக்கள் அவரவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறி செல்ல வேண்டும் என்றார். நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி கொள்ளுங்கள். 7 குருக்களும் 7 எக்காலங்களை ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்தி கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி, முன்னால் போங்கள், நகரை சுற்றி வாருங்கள், போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செல்லட்டும் என்றார். இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புகளால் ஆகிய 7 எக்காலங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காலம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது. முன்னணி வீரர் எக்காலங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரின் பேழை நகரை ஒரு முறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். கொம்புகளால் ஆன 7 எக்காலங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின. 2ஆம் நாளிலும் அவர்கள் நகரை ஒரு முறை சுற்றி வந்தனர். பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர். இவ்வாறு 6 நாள்கள் செய்தனர். 7ஆம் நாள் வைகரையில் அவர்கள் எழுந்து முன்போலவே நகரை 7 முறை சுற்றி வந்தனர். அன்று மட்டும் நகரை 7 முறை சுற்றி வந்தனர். 7வது முறை குருக்கள் எக்காலங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார். நகரும் அதனுள் இருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்குரியன. ஆகவே அவை அழிவுக்குரியன. விலைமாது ராகாபும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர். ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒழித்து வைத்தார். நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருள்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலங்க செய்வீர்கள். எல்லா வெள்ளியும் பொன்னும் வெண்கல இரும்பு பாத்திரங்களும் ஆண்டவருக்கு புனிதமானவை. எனவே ஆண்டவரின் கருவூலத்தை சேரும் என்றார். மக்கள் ஆரவாரம் செய்தனர். எக்காலங்கள் முழங்கின. இக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளைஞர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாள்முனையால் அழித்தனர். நாட்டை உளவு பார்த்த 2 பேரிடம் யோசுவா, விலைமாதின் வீட்டுக்கு செல்லுங்கள், அவருக்கு வாக்களித்தபடி அங்கிருந்து அப்பெண்ணையும் அவருக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். உளவு பார்த்த இளைஞர்கள் சென்றனர். ராகாபையும் அவர் தந்தையையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அவருக்கிருந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். அவருடைய உறவினர்களையும் அழைத்து வந்தனர். அவர்களை இஸ்ரேலின் பாளையத்திற்கு வெளியே தங்க செய்தனர். நகரையும் அதனுள் இருந்த அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரித்தனர். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கல இரும்பு பாத்திரங்களையும் மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூலத்தின் சேர்த்தனர். விலைமாது ராகாபையும் அவர் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார். அவர் இஸ்ரேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார். ஏனெனில் எரிகோவை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட தூதர்களை அவர் ஒழித்து வைத்தார். அச்சமயம் யோசுவா எழுந்து எரிகோ என்னும் இந்நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் கடைக்கால் இடுகையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனையும் இழப்பான் என்றார். ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று. யோசுவா அதிகாரம் 7. ஆக்கான் செய்த பாவம். இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள். யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது.
பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவேனுக்கு அருகில் இருந்த ஆயி என்னும் நகருக்கு எரிகோவில் இருந்து யோசுவா ஆள்களை அனுப்பினார். அவர்களிடம் சென்று நாட்டை உளவறிந்து வாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம், மக்கள் எல்லோரையும் அனுப்ப வேண்டாம், 2000 அல்லது 3000 பேர் சென்று ஆயி நகரை தாக்கட்டும். மக்கள் எல்லோரும் அங்கு சென்று களைப்படைய வேண்டாம், ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர். அவ்வாறே மக்களில் இருந்து 3000 பேர் சென்றனர். ஆனாலும் அவர்கள் ஆயி நகரின் ஆள்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள். ஆயி நகரின் ஆள்கள் நகரின் வாயிலில் இருந்து செபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்சரிவில் அவர்களில் 36 பேரை கொன்றார்கள். எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீர் போல் ஆனது. யோசுவா தன் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ரேலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்தனர். தம் தலைமீது புழுதியை போட்டு கொண்டனர். யோசுவா, ஐயோ, என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மனநிறைவோடு தங்கி இருந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரே, இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமிதுகிட்டு ஓடிவிட்டார்களே. நான் இப்போது என்ன சொல்வேன்? கானானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகிலிருந்தே அழித்து விடுவார்களே. அப்போது உமது பெருமைமிக்க பெயரை காக்க என்ன செய்வீர் என்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கின்றாய்? இஸ்ரேலர் பாவம் செய்தனர். நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர். அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டனர், களவு செய்தனர், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருள்களுடன் சேர்த்து கொண்டனர். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை, புறமிதுகிட்டு ஓடினர். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். உங்கள் நடுவில் இருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன். எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு, நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறு. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், இஸ்ரேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நாங்கள் விலக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது. காலையில் நீங்கள் உங்கள் குலங்களுக்கு அருகில் வருவீர்கள். எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குலம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும். எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரும். எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டார் ஆள் ஆளாக வருவர். அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடையது அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான் என்றார். யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரேலை குலம் குலமாக முன்னே வர செய்தார். யூதா குலம் பிடிப்பட்டது, எனவே அவர் யூதா குலத்தை முன்னே வர செய்தார். சேராகின் குடும்பம் பிடிப்பட்டது, ஆகவே அவர் சேராகின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வர செய்தார். சபதி வீடு பிடிப்பட்டது, அவனது வீட்டாரை ஆள் ஆளாக முன்னே வர செய்தார். சேராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபட்டான். அவன் யூதா குலத்தை சார்ந்தவன். யோசுவா ஆக்கானிடம், என் மகனே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு. நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல், என்னிடமிருந்து மறைக்காதே என்றார். ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக, உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் செய்தது இதுவே: அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான். யோசுவா தூதரை அனுப்பினார். அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர். இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கூடாரத்தில் இருந்து அவற்றை கைப்பற்றினர். அவர்கள் அவற்றை யோசுவாவிடமும் எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர். சேராகின் மகன் ஆக்கான் வெள்ளி மேலாடை தங்கக்கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வியர் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கு இருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார். யோசுவா, ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய்? இன்றைய ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எறிந்து கொன்றனர். அப்பொருள்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எறிந்து கொன்றனர். அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர். அது இந்நாள் வரை உள்ளது.
ஆண்டவர் தம் கடுஞ்சினத்தை தணித்து கொண்டார். ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது. யோசுவா அதிகாரம் 8. ஆயி நகரை கைப்பற்றல். ஆண்டவர் யோசுவாவிடம், அஞ்சாதே, கலங்காதே, உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள். ஆயியை நோக்கி புறப்பட்டு செல். இதோ ஆயியின் மன்னனையும் அதன் மக்களையும் அவனது நகரையும் அவனது நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்வாய். கைப்பற்றப்பட்ட பொருள்களையும் கால்நடைகளையும் உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள். நகருக்கு பின்புறத்தில் ஒரு பதுங்கிடம் அமை என்றார். அவ்வாறு யோசுவாவும் எல்லா போர் வீரர்களும் ஆயிக்கு புறப்பட தயாராயினர். யோசுவா 30,000 வலிமை வாய்ந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இரவில் அனுப்பினார். அவர்களிடம், பாருங்கள், நீங்கள் அந்நகருக்கு பின்புறம் பதுங்கியிருங்கள். நகரிலிருந்து மிகவும் தொலையில் போய்விடாதீர்கள். அனைவரும் தயாராக இருங்கள். நானும் என்னுடன் இருக்கும் மக்கள் எல்லோரும் நகருக்கு அருகில் வருவோம். நம்மை பிடிக்க முன்பு போல் அவர்கள் வெளியே வருவார்கள். அவர்கள் முன் நாங்கள் ஓடுவோம். அவர்கள் எங்கள் பின் வெளியே வருவார்கள். நகரிலிருந்து வெகு தூரம் வரும் வரை அவர்களை கொண்டு வந்து விடுவோம். அவர்கள் முன்பு போல தப்பி ஓடுகின்றார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் அவர்கள் முன் ஓடுவோம். நீங்கள் பதுங்கிடத்திலிருந்து எழுந்து நகரை கைப்பற்றுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுப்பார். நீங்கள் நகரை கைப்பற்றியதும் அதை நெருப்பினால் எரியுங்கள். கடவுள் கூறியது போலவே செய்யுங்கள். உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா அவர்களை அனுப்ப அவர்கள் பதுங்கிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் ஆயிக்கு மேற்காக பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் பதுங்கி கொண்டனர். யோசுவா இரவில் மக்கள் நடுவே தங்கினார். யோசுவா வைகரையில் எழுந்து மக்களை எண்ணினார். அவரும் இஸ்ரேலின் முதியோரும் மக்களுக்கு முன்னே ஆயிக்கு சென்றனர். அவருடன் இருந்த போர் வீரர்கள் எல்லோரும் புறப்பட்டு சென்று அந்நகருக்கு அருகில் வந்தனர். அவர்கள் ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. யோசுவா ஏறக்குறைய 5000 பேரை கூட்டிக் கொண்டு சென்று பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் நகருக்கு கிழக்கே பதுங்கிடத்தில் தங்க செய்தார். மக்கள் நகருக்கு வடக்காகவும் பள்ளத்தாக்கிற்கு கிழக்காகவும் இருந்த இடத்தில் பாளையம் இறங்கினார்கள். யோசுவா அவ்விரவை பள்ளத்தாக்கில் கழித்தார். ஆயியின் மன்னன் இதை கண்டதும் அந்நகர மக்கள் காலையில் விரைந்து எழுந்து இஸ்ரேலுடன் போரிட வெளியே வந்தனர். அவனும் மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அரபாவுக்கு முன் வந்தனர். நகருக்கு பின்புறம் எதிரிகள் பதுங்கியிருந்ததை அவன் அறியவில்லை. யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவர்கள் முன் தோற்றவர்கள் போல் பாலை நிலம் நோக்கி ஓடினார்கள். நகரில் இருந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களை துரத்தினர். அவர்கள் யோசுவாவின் பின் ஓட நகரிலிருந்து பிரிக்கப்பட்டனர். இஸ்ரேலை துரத்திய ஆயி பெத்தேல் இவற்றிலிருந்த வெளியே வராதவன் எவனும் இல்லை. அனைவரும் நகரை திறந்துவிட்டபடியே வெளியேறி இஸ்ரேலின் பின்னே ஓடினர். ஆண்டவர் யோசுவாவிடம், உன் கையிலுள்ள ஈட்டியை ஆயியை நோக்கி ஓங்கு, ஏனெனில் நான் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார். அவ்வாறு யோசுவா தம் கையிலிருந்த ஈட்டியை ஆயியை நோக்கி ஓங்கினார். பதுங்கியிருந்தவர் வேகமாக தம் இடத்திலிருந்து எழுந்தனர். யோசுவா கையை ஓங்கியதும் அவர்கள் வேகமாக ஓடி வந்து நகரினுள் புகுந்து அதை கைப்பற்றி விரைவாக அந்நகரை நெருப்பால் எரித்தனர். ஆயின் மக்கள் திரும்பி பார்த்தனர். இதோ நகரினின்று எழும்பிய புகை விண்ணை நோக்கி போவதை கண்டனர். எப்பக்கமும் தப்பியோட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பாலை நிலம் நோக்கி ஓடிய இஸ்ரேல் மக்கள் தங்களை துரத்தியவர் மீது திரும்பி பாய்ந்தனர். பதுங்கியிருந்தவர்கள் நகரை கைப்பற்றியதையும் ஆயியின் புகை மேலே எழும்புவதையும் கண்ட யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் திரும்பி சென்று ஆயி மக்களை தாக்கினார். இந்நேரத்தில் பதுங்கியிருந்தோரும் நகரிலிருந்து வெளியே வந்து அவர்களை தாக்கினர். எனவே இரு பக்கமும் இஸ்ரேலருக்கு இடையே அவர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களுள் ஒருவனும் உயிரோடு தப்பிக்காதபடி அவர்கள் தாக்கப்பட்டனர். இஸ்ரேலர் ஆயியின் மன்னனை உயிருடன் பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தனர். இஸ்ரேலர் ஆயி மக்கள் அனைவரையும் பாலை நிலத்தில் துரத்தி சென்று கொன்றனர். அனைவரையும் வாள்முனையில் அடியோடு அழித்தனர். பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயிக்கு திரும்பி அதையும் வாள்முனைக்கு இரையாக்கினர். ஆண்களும் பெண்களுமாக அன்று இறந்தவர் 12,000 பேர். ஆயியின் ஆண்கள் எல்லோருமே அன்று வீழ்ந்தனர். ஆயியின் எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கையை மடக்கவில்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறியபடியே கால்நடையையும் நகரின் பொருள்களையும் மட்டும் இஸ்ரேல் மக்கள் கொள்ளை பொருளாக எடுத்து கொண்டனர். யோசுவா ஆயியை தீக்கிரையாக்கி
அது என்றென்றும் அழிவின் மேடாக இருக்குமாறு செய்தார். அது இன்று வரை அப்படியே உள்ளது. அவர் ஆயி மன்னனை தூக்கிலேற்றினார். கதிரவன் சாய்ந்தவுடன் யோசுவாவின் கட்டளைப்படி அவர்கள் அவன் உடலை தூக்கிலிருந்து இறக்கி நகரின் நுழைவாயிலில் எறிந்தார்கள். அதன் மீது பெரும் கற்குவியலை எழுப்பினர். அது இன்று வரை உள்ளது. ஏபால் மலையில் திருச்சட்டம் வாசித்தல். இதன் பின் யோசுவா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏபால் மலையில் ஒரு பீடம் எழுப்பினார். அது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி அமைந்தது. மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளது, இரும்பு கருவிகளை கொண்டு செதுக்காத முழு கற்களால் பீடம் அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் அதன் மீது ஆண்டவருக்கு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். அங்கு கற்களின் மீது மோசேயின் கட்டளையை யோசுவா இஸ்ரேலர் முன்னிலையில் எழுதினார். இஸ்ரேல் மக்களும் வெளிநாட்டவரும் முதியோர் அலுவலர் நீதிபதிகளுடன் பேழைக்கு முன்னே இருமருங்கிலும் நின்று கொண்டிருந்தனர். லேவிய குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஏந்தி கொண்டிருந்தனர். பாதி பேர் கெரிசிம் மலை முன்பும் பாதி பேர் ஏபால் மலை முன்பும் கடவுளின் ஊழியராகிய மோசே ஏற்கனவே கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி தர நின்று கொண்டிருந்தனர். அதன் பின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்து ஒழுங்குகளின்படி ஆசிகளையும் சாபங்களையும் சட்டத்தின் எல்லா நியமங்களையும் அவர் வாசித்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றினின்றும் இஸ்ரேல் சபை முன் யோசுவா வாசிக்காதது எதுவும் இல்லை. அப்போது பெண்கள், குழந்தைகள், அவர்களிடையே வாழ்ந்த அயலார் ஆகியோரும் உடனிருந்தனர்.